Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நார்மல் பாட்டம் அப்படினா அது எப்படி அளவு எடுக்கணும், எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பாட்டம்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறதுல ரெண்டு டைப் நம்ம பார்த்தோம். அதாவது நேரோ பேண்ட்லயே ரெண்டு டைப்பான பாட்டம் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை ஓபன் பண்ணி அந்த ரெண்டு பாட்டம் எப்படி அப்படிங்கறதை நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நார்மல் பேண்ட் அப்படினா என்ன அப்படினா அதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருப்பேன். அதாவது இடுப்புக்கு தேவையான சுருக்கம் மட்டும் ரொம்ப பெருசா இல்லாம ஒரு 4-5 ஃப்ளீட்ஸ் மட்டும் முன்னாடியும் பின்னாடியும் பேக் சைட்லயும் நம்ம வச்சு ஒரு பேண்ட் கால் நார்மலான ஃபிட்டிங்ல ஒரு பாட்டம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இது எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இது செட் ஆகும். நார்மல் பேண்ட் அப்படிங்கிறது எந்த ஏஜ்ல இருக்கவங்களா இருந்தாலும் இந்த பேண்ட் அவங்களுக்கு போடுறதுக்கு செட்டா இருக்கும். ஏன்னா அது லாங் டாப்பா இருக்கட்டும், குர்த்தியா இருக்கட்டும், டாப்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த பேண்ட் செட் ஆகும். அதனால மேக்சிமம் நார்மல் பேண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா நம்ம எடுக்கிற இடுப்பு சுற்றளவு, காலினுடைய உயரம், கணுக்காலினுடைய சுற்றளவு, இந்த 3 இருந்தாவே போதும். கிராச் லைன் அப்ராக்சிமேட்டா நம்ம எல்லாத்துக்குமே வைக்கிறது தான். பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரோ பேண்ட் இதுக்கெல்லாம் மட்டும்தான் ஓரளவுக்கு அக்யூரேட்டா நம்ம அந்த கிராச் லைன் கேதரிங்க்கும் நேரோ பேண்ட்டுக்கு மட்டும்தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி அளவு வேணுமே தவிர, மற்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 8 இன்ச்சு 6 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுதான் நம்ம ஸ்டிச் பண்றோம். இப்ப இந்த அளவுகள் இருந்தா இந்த பாட்டம் எப்படி நம்ம கட் பண்றது, எப்படி அதை நம்ம டிரா பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அது அப்ப நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன் வந்தாதான் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுடைய டவுட்ஸ் அதில் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன். அதனால நீங்க கண்டிப்பா ஆன் பண்ணி எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பேண்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். இப்ப இதை ஒரு கால்குலேஷனா நீங்க போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப நம்ம ஒரு அளவு எடுக்கிறீங்க, ஒரு நார்மல் பாட்டம் நீங்க ஒருத்தருக்கு அளவு எடுக்கிறீங்க. எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, அவங்க எந்த இடத்துல பேண்ட் கட்டுறாங்களோ அதுல இருந்து கீழே கணுக்காலுக்கு கீழே வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். இடுப்பினுடைய சுற்றளவு எடுக்கிறோம். இப்ப இந்த உயரத்து கூட 2 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கணும். அப்பதான் அது ஸ்ட்ரிங்க் ஆனாலும் நம்ம போடும் போதும் அந்த ஹைட் அவங்களுக்கு பத்தாம போகாம கரெக்டா இருக்கும். இடுப்பு சுற்றளவு கூட லூஸ் வேணும் அப்படிங்கறக்காக எல்லாத்துக்குமே காமனா 10 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கிராச் லைன் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம 8 இன்ச்சு 9 இன்ச்சு அவங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை நம்ம வச்சுக்கலாம். இப்ப நம்ம அளவுகள் எடுத்திருக்கோம், அதை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு அப்புறமா கடைசியா இந்த வீடியோ எண்டுல உங்களுக்கு அது எப்படி ஷார்ட்டா நம்ம இவ்வளவு கால்குலேஷன் போடாம ஷார்ட்டா எப்படி நம்ம இதை ஒரு மெஷர்மெண்ட்டை பார்த்தோன்னா எப்படி வச்சு அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதனுடைய கால்குலேஷன் என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உயரம் 38 இன்ச் எடுத்திருக்கீங்க. இது கூட பிளஸ் 10 இன்ச்சு 2 இன்ச்சு ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் உயரம் 38 இன்ச்சு வருதுன்னா 2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்போ உங்களுக்கு 40 இன்ச்சு ரெடியா உங்களுக்கு அளவு வேணும். இடுப்பு சுற்றளவு 35 இன்ச்சு வருது அப்படின்னா ஒரு 10 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். அப்போ உங்களுக்கு 45 இன்ச்சு வருது. இப்போ காலினுடைய சுற்றளவு எந்த அளவுக்கு அவங்களுக்கு லூஸ் கேட்குறாங்களோ அந்த அளவு கரெக்டா எடுத்துக்கோங்க. ஒரு 11.5 எடுக்கிறோம் அப்படின்னா இதை டிவைட் 2 பிரிச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு 5.25 வரும். பிளஸ் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம சீம் அலவன்ஸ் வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம பாடியில எடுக்கிற அளவு இந்த அளவு, அதை இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த உயரம் 40 இன்ச்சு ஓகே. இப்ப இந்த இடுப்பு சுற்றளவு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இடுப்பு எப்படி நம்ம டிராயிங் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம 4ஆ பிரிச்சுக்கலாம். அப்போ 11.25. இது 11.25 பிளஸ் 1 இன்ச்சு. அந்த 1 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மடிச்சு நாடா போடுறதுக்காக ஒரு ஹூக் தைப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்றதுக்காக கிளாத் வேணும். அப்போ 11.25 அப்படிங்கும்போது உங்களுக்கு 12.25 இதுல இருந்து இது வரைக்கும்.
அதுக்கப்புறம் இந்த உயரத்தை பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச்சு வருது. இதில் -6 இன்ச்சு நம்ம பிரிக்கிறோம். இந்த 6 இன்ச்சு வந்து யோக்குக்காக, யோக் அல்லது பெல்ட், இடுப்பு பகுதி, இதுக்காக தான் நம்ம இந்த 6 இன்ச்சை நம்ம பிரிக்கிறோம். அப்போ மீதி இதில் இருக்கிறது வந்து 34 இன்ச்சு இருக்கு. இப்போ இந்த இடுப்பு பகுதிக்கு 6 இன்ச்சு வச்சிருக்கோம். அது கூட 2 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 8 இன்ச்சு நமக்கு வரும். இந்த 2 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இடுப்பு ஜாயிண்ட்டுக்காகவும் ஒரு 1.5 இன்ச்சு வந்து ஃபோல்டிங்காகவும் நம்ம வந்து வைக்கிறோம். அப்போ இது வந்து நம்ம 4 பீஸாக தான் இதை மடித்து போடுவோம். ஃபோல்டிங்காக இருக்கும் இது. அப்போ இங்கே இந்த அளவு வந்து மடித்து நாடா போடுறதுக்காகவும் இங்கே வர 1/2 இன்ச்சு இடுப்பு ஜாயிண்ட்டுக்காகவும் நம்ம விடுறோம். அப்போ இந்த இந்த யோக்கினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 11.25 அப்படிங்கிறது இடுப்பினுடைய சுற்றளவு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 இன்ச்சு வந்துடும். உயரம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா 6 இன்ச்சு வந்துடும். அப்போ இது வந்து எல்லா பேண்ட்டுக்குமே, அதாவது ஒரு பட்டியாலாவாக இருக்கட்டும், நார்மல் பேண்ட்டாக இருக்கட்டும், செமி பட்டியாலாவா, ஃபுல் பட்டியாலா, எதுவாக இருந்தாலும் இந்த 6 + 2 அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த உயரம் வந்து நம்ம துணி பத்தலை அப்படின்னா மட்டும்தான் இந்த உயரம், அதாவது ஹைட் பத்தலை, துணி கம்மியாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த உயரத்தை நம்ம அதிகம் பண்ணுவோம். அப்போ இங்கே அதிகம் பண்ணும்போது மட்டும் நம்ம இந்த அளவை வந்து இந்த உயரத்தை 34 அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இது வந்து நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே இந்த 8 இன்ச் அப்படிங்கிறது வந்து உயரம் எல்லா பேண்ட்டுக்குமே. இடுப்பு சுற்றளவு மட்டும்தான் மாறும். இது எந்த அளவு அவங்க இடுப்பு சுற்றளவு இருக்கோ அந்த அளவுக்கு இதை வச்சுக்கலாம். இந்த 8 இன்ச் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரே அளவாக நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு இடுப்பினுடைய பகுதி எப்படி நம்ம வெட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்டிங்கில் 4 பீஸ் வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இதில் 1.5 இன்ச் அப்படிங்கிறது ஃபோல்டிங்காக, 1/2 இன்ச் அப்படிங்கிறது வந்து இடுப்பும் கால் பகுதியை ஜாயின் பண்ணுறதுக்காக. அப்போ 6 + 2 8 இன்ச் அப்படிங்கிறது, இதில் 11.25 + 1 இன்ச் அப்படிங்கிறது இந்த இடுப்பு பகுதியினுடைய நமக்கு சுற்றளவு. இது எல்லாமே ஜாயின் பண்ணி நம்ம போட்டோம்னா நம்ம இடுப்பு சுற்றளவு நமக்கு இதுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது ஓகே. இதுக்கப்புறம் இந்த உயரம் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதை 6 இன்ச் வச்சா மட்டும்தான் அந்த சைடு ஸ்லிட்டுக்கு கீழே அந்த ஓப்பன் வராமல் இருக்கும். கரெக்டாக அதுக்கு நேராக அந்த ஃப்ளீட் வரும். நம்ம வந்து இது உயரமாக வச்சிட்டோம் என்ன ஆகும்னா அந்த தொடை பகுதி கிட்ட வந்து அந்த ஜாயிண்ட் வரும். அங்கே ஃப்ளீட் வச்சோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக நல்லா இருக்காது. அதனால நம்ம அந்த கட்டுக்குள்ள அந்த ஃப்ளீட்ஸ் வர மாதிரி வச்சோம் அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால தான் நான் அந்த 6 இன்ச் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வைக்கிறேன். சப்போஸ் ஒரு சிலருக்கு அது பெருசாக வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே எவ்வளோ மைனஸ் பண்ணுறீங்களோ அது கூட அந்த அளவு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஒரு 8 இன்ச் அப்படின்னா இங்கே 8 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த அளவுகளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உயரம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இடுப்பு பகுதி போக மீதி நம்ம வச்சிருக்கிறது 34 இன்ச்சு. இப்போ இந்த 34 இன்ச்சு கூட நம்ம 2 இன்ச்சு வந்து ஆட் பண்ணுறோம். அந்த 2 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வந்து பாட்டம் ஃபோல்டிங்க்கு, அதாவது கேன்வாஸ் வச்சு நம்ம மடித்து தைக்கிற பகுதி, அந்த ஸ்டிச்சஸ் இப்படி போடுவோம் இல்லைங்களா, அந்த கால் பகுதி. 1/2 இன்ச் அப்படிங்கிறது வந்து இந்த இடுப்பு பீஸையும் நம்ம கால் பகுதியையும் ஜாயின் பண்ணுறதுக்காக விடுற சீம் அலவன்ஸ். இது வந்து சீம் அலவன்ஸ். அப்போது இந்த 34 கூட 2 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து நமக்கு காலினுடைய பகுதி. இப்போ இதை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டிங்கில் நம்ம எப்படி இதை நார்மல் பேண்ட்டுக்கு நம்ம எப்படி கிளாத்தை மடித்து போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீல வாக்கில், அதாவது அந்த செல்வேஜ் கரைப்பகுதி வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை குறுக்கு வாக்கில் 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே நம்ம கட் பண்ணுறதுக்காக பிளேஸ் பண்ணுறோமோ அதில் நம்ம வலதுகை பக்கம், அதாவது நம்ம கத்திரிக்கோல் வெட்டுற சைடு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் வர மாதிரியும், மேல் பக்கம் வந்து ஓப்பன் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது இங்கே வந்து எனக்கு ஓப்பனில் இருக்குது, இங்கே வந்து ஃபோல்டிங், இங்கேயும் ஃபோல்டிங், இது ஓப்பன்.
அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இடுப்பு பகுதி நம்ம லைன் போட்டுக்கலாம். இங்கே இருக்க பிசுரை கரெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடுப்பு பகுதி நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, அதாவது எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டவுட் வரும். ஏன்னா இப்போ இதில் வந்து நம்ம 11.25 அப்படிங்கிறது நம்ம ஒரு சைடை நம்ம வந்து எடுத்திருக்கோம். நம்ம யோக் போடும்போது 4 பிரிக்கும் போது 11.25 அப்படிங்கிறது வருது. இந்த இடுப்பு பகுதி நமக்கு 11.25 யோக் பீஸில் நமக்கு ரெடியாக வந்துடும். அதுக்கு மேலே ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச்சோ அல்லது ஒரு 4 இன்ச்சோ ஒரு சைடுக்கு சொல்கிறேன். ஒரு 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ, அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப ஃப்ளீட்ஸ் அதிகமாயிரும். அப்போ இந்த 11.25 கூட ஒரு 3 இன்ச்சை நம்ம ஆட் பண்ணுறோம். 3.75 ஆட் பண்ணால் ஒரு ரவுண்டாக ஒரு 15 இன்ச் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த துணி அகலம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இங்கே உள்ள ஒரு லைனை போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த கால்குலேஷன் நான் ஏன் போடுறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிளாத்தாக நமக்கு கொடுத்துட்டாங்க. நார்மலாக வர பேண்ட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை. நம்ம 4 மடித்து போட்டு கொஞ்சம் கழிச்சு விட்டு நம்ம போட்டுட்டோம்னா போதும். ஆனால் ஒரு பெரிய கிளாத்தாக நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு அகலம் 44 இன்ச்சு, உயரம் ஒரு 50 இன்ச்சு அந்த மாதிரி வர்றதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஒரு பேண்ட்டுக்கான கிளாத்தை மட்டும் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் இடுப்பு சுற்றளவை 4 பிரிச்சுட்டு, அதாவது 10 ஆட் பண்ணினதுக்கு அப்புறம் அதை 4 பிரிச்சுட்டு அது கூட ஒரு 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ சேர்த்து நீங்கள் இந்த மார்க்கிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நேராக 8, 9, 10 இது வந்து உடம்புக்கு தகுந்த மாதிரி இந்த உயரம் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா உடம்பு சின்ன பொண்ணுங்களா இருந்தால் 8 போதும், ஸ்லிம்மாக இருந்தால். கொஞ்சம் நார்மலாக இருந்தால் 9 இன்ச்சு, ரொம்பவே ஃபேட்டாக இருக்காங்கன்னா ஒரு 10 இன்ச்சு. ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 6 இன்ச்சு நமக்கு யோக் பீஸில் வந்துடும். இதில் ஒரு 10 வரும்போது டோட்டலாக ஒரு 16 இன்ச்சு இருந்தால் போதும். அதுக்கு கீழே இறங்கிச்சுன்னா உங்களுக்கு இறக்கி கட்டினாங்கன்னா ரொம்ப கீழே இறங்கும். அப்போ இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கர்வ் லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து நான் உயரம் வந்து 36 இன்ச்சு சொல்லியிருக்கேன். இந்த 34 கூட 2 இன்ச்சு ஆட் பண்ணி இங்கேருந்து இங்கே 36 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே காலினுடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 5.25 மார்க் பண்ணுறோம். பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சு. இது வந்து இப்படி கிராஸாக, அதாவது இங்கே நான் மார்க் பண்ணதுக்கு மேலே தான் நான் மார்க் பண்ணுறேன், கீழே இல்லை. டோட்டலாக இங்கே 36, இதிலிருந்து மேலே தான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இது வந்து பாட்டமுக்காக. இப்போ இதில் இருந்து இந்த காலுக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு இப்படி ஸ்லிம்மாக போட்டுக்கலாம். இதுதான் நார்மல் பேண்ட். ரொம்ப இப்படி இறக்கியெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கால் லூஸ் வந்துச்சுன்னா அது பட்டியாலா பேண்ட் மாதிரி ஆயிரும். இதை வந்து நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து இங்கே முன்பக்கமும் அது ஆப்போசிட் சைடும் தான் வைக்க போகிறோம். இந்த சைட்ல எல்லாம் நம்ம வைக்க போகிறதில்ல. அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து இங்கே நம்ம போடுறது தான் நமக்கு வந்து நார்மல் பேண்ட். இந்த லூஸ் வந்து நமக்கு காலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த யோக் பீஸை வந்து இந்த இடத்துல ஃபோல்டிங் வரும் நமக்கு. இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 11.25 + 1, இது 6 + 2 8. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த செல்வேஜ் வர்றது நமக்கு வேண்டாம். ஏன்னா செல்வேஜில் தைச்சோம்னா மடித்து தைக்கும் போது சுருக்கமாக இருக்கும். ஏன்னா இழுத்துட்டு வர மாதிரி வரும். அதனால் செல்வேஜை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கேருந்து இங்கே 8 இன்ச்சு வச்சு இதை வந்து நம்ம யோக் பீஸாகவும், இதை வந்து ஒரு சுடிதார் பாட்டத்துக்கான கால் பீஸாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் எக்ஸஸாக வர்றதெல்லாம் நம்ம நெக் டிசைன் வைக்கவோ இல்லை வேறு எதுக்காவது டிசைன்ஸ் கொடுக்கவோ பைப்பிங் கொடுக்கவோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நார்மலாக ஒரு 38 சைஸுக்கு வந்து ஒரு 2.25 நமக்கு பாட்டம் வந்து உயரம் இருக்கிற கிளாத்தாவது 2.25 மீட்டராவது நமக்கு தேவைப்படும். அதை விட கம்மியாக இருந்தால் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாத் இருக்காது. அப்போ இது வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற அளவு தான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும்னா இதை வந்து நம்ம அதிகப்படுத்துவோம். இது ஃப்ளீட் வச்சு போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பாட்டம். ஓவரால் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது முதல்ல இடுப்பு பகுதிக்கு 6 இன்ச்சு பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வர்றது கூட 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இது கூட இடுப்பு பீஸ் கூட 10 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம். 4 பிரிச்சுட்டுக்கோம். அது கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த உயரம் 6 + 2 8 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே அளவாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி இதே மெத்தட்ல நீங்க இந்த அளவெல்லாம் நீங்க மாற்ற தேவையில்லை. நீங்க எடுக்கிற அளவு மட்டும்தான் உங்களுக்கு மாறும். அதை மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா போதும். ஒரு நார்மல் பேண்ட் எப்படி நம்ம கட் பண்றது அப்படிங்கிறது ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்போ இதுல இன்னொரு ட்ரிக்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவ்வளோ கால்குலேஷன்லாம் போட்டுதான் ஒரு நார்மல் பேண்ட் கட் பண்ணணுமா அப்படின்னா தேவையே இல்லை.
இந்த கால்குலேஷன் எல்லாம் உங்களுக்கு எப்படி ஒரு பேண்ட் வந்து நமக்கு ஒரு ப்ரொசீஜர் படி நம்ம என்னென்ன கால்குலேஷன் போட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் தான் இது. நார்மலாக ஒரு அளவை பார்த்துட்டா ஈஸியாக நம்ம எப்படி அதை கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ இதில் சொல்லிடுறேன். இது வந்து மெஷர்மெண்ட் பாட்டம், இது வந்து பாடி மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் பாட்டம்னா என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பேண்ட்டை கொடுத்து அதில் இருக்க அளவு வச்சு தைங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கறது வந்து மெஷர்மெண்ட் பாட்டம். பாடி மெஷர்மெண்ட் அப்படின்னா ஒரு உடம்புல நம்ம அவங்கள நிற்க வச்சு நம்ம டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறது. இது வந்து எல்லாத்துக்குமே என்ன மெட்டீரியல் கொடுக்குறாங்களோ அது வந்து மெஷர்மெண்ட் பாட்டம், மெஷர்மெண்ட் ப்ளவுஸு, மெஷர்மெண்ட் அதை நம்ம சொல்லுவோம். இது வந்து பாடி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம டைரெக்டாக அவங்க பாடியில் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அது. இப்போ இதில் வந்து ஒரு பாட்டத்தை நம்ம டோட்டலாக ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் மெஷர் பண்ணும்போது ஒரு 40 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் இதில் -4 இன்ச்சு பண்ணிவிட்டு இந்த 36 கால் பகுதிக்கு அப்படியே வச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 இன்ச்சு மைனஸ் பண்ணால் போதும். இப்போ பாடி மெஷர்மெண்ட்டு நான் எடுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 42 இன்ச்சு இவங்களுக்கு நான் டோட்டல் உயரம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் 2 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு இந்த கால் பகுதிக்கு இதை அப்படியே வச்சு 40 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எந்த கால்குலேஷனுமே போட வேண்டாம். என்ன தான் நீங்கள் கால்குலேஷன் போட்டாலும் ஆன்சர் இது தான் வரும். இந்த 2 இன்ச்சை நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா 2 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள். கிளாத்தில் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா 4 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள். மீதி ஹைட்டு அப்படியே வச்சுருங்க. யோக் அளவு மாற்றாதீங்க. யோக் அளவு 8 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு, 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு. இது இது நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு அளவு பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற கால்குலேஷனும் எடுக்கிற நம்ம அளவும் கரெக்டாக இதுதான் வரும். அதனால் மெஷர்மெண்ட் பாட்டத்தில் எடுத்தீங்கன்னா 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு வர்றதை காலுக்கு வச்சுருங்க, 8 இன்ச்சு இடுப்பு வச்சுருங்க. பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 42 இன்ச்சு வருது அப்படின்னா 2 இன்ச்சை மைனஸ் பண்ணிடுங்க, மீதி 8 இன்ச்சு அப்படியே வந்து யோக் பீஸ் வச்சுருங்க. இதை இப்படி வச்சாவே போதும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேண்ட்டினுடைய உயரம் வந்து அதை பிரித்து கழித்து கூட்டி அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு அந்த உயரம் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் பேண்ட்டு எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி அதை கட் பண்ணணும், எப்படி ஷார்ட்டில் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.